திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த செய்திகள் மிகுந்த ஆச்சரியமாக ஆனந்தமாக இருக்கிறதாக நீங்கள் தெரிவிக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு இதையெல்லாம் ஒரு அறிவாக வச்சுக்கோங்க, நாளைக்கு யாராவது கேள்வி கேட்டால் சொல்லுங்க அப்படின்றதுக்காக பேசலை. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் இவைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆத்மாவுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க இல்லையா? சில நேரத்தில் நாம் ஒரு 10 பேருக்காக பேசுவோம், அந்த வேலையே வேணாம். சத்திய விஷயத்தில் முதல்ல உங்களுக்காக உங்கள் ஆத்மாவுக்காக இந்த சத்தியத்தை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க, உங்களோடு நீங்கள் வச்சு பாருங்க. இது அதுதான் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தேவன் தமது வாக்குத்தத்தத்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்த வாக்குத்தத்தத்தை, இந்த மீட்பின் திட்டத்தை இப்படி சந்ததியாக சொல்லிக்கிட்டே வந்தார்னு பார்க்குறோம் இல்லையா? எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசத்தை அவர் வளர்க்குறார். பாருங்களேன், எகிப்து தேசம், ஆனால் அதுக்குள்ள நமக்கு தான் தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசமாக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கெல்லாம் அந்த வாடகை தாயின்னு சொல்கிறாங்க இல்லையா? இன்னொருடைய அந்த ஒரு கருமுட்டையை ஒரு தாய் இன்னொருத்தருடைய அந்த கருவில் வைத்து கர்ப்பப்பையில் வைத்து வளர்த்துட்டு இவங்க அந்த குழந்தையை பெற்ற உடனே கொடுத்துருவாங்க. இல்லை, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். காக்கையினுடைய கூட்டில் குயில் முட்டையெல்லாம் வச்சிருமா. அது குஞ்சு பொறிச்சு, ஆனால் காக்கை கூட்டில் தான் இருக்குது. அது பொறிச்சு அது வெளியே பறக்கிற டைம் வந்த உடனே அந்த குயிலோட சத்தத்தை கேட்டு இவங்கெல்லாம் போயிடுவாங்க, தற்காலிகமாக அந்த இடத்துல வளருவாங்க. அதுபோல் தேவன் 70 பேராக எகிப்துக்குள்ளே நுழைந்த அவர்களை 6 லட்சம் ஆண்கள்னு பிறகு கணக்கு பண்ணி பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு தேசமாக வளர்த்து வச்சிருக்கிறார். இப்போ நம்ம கூட நான் அந்நிய இடத்துல இருக்கிறேன், நான் விக்கிரகாரானிக்கு நடுவில் இருக்கிறேன், இயேசுவை பற்றி பேச முடியாத இடத்துல இருக்கிறேன், தெரிஞ்சுக்க முடியாத இடத்துல இருக்கிறேன், இப்படிலாம் சொல்லி இதனால நான் அப்படியே இருந்துடுறேன்லாம் இருக்க வேண்டாம். நீங்கள் ஒரு அந்நிய இடத்துக்குள்ளே இருந்தாலும் அங்கிருந்து உங்களை மீட்கும் பொருளாக, உங்களை மீட்கும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். ஒரு பெரிய தேசத்தையே இப்படி வளர்த்து வெளியே கொண்டு வருவார்னா நீங்களும் நான் ஏமாத்திரம். உங்களுக்கு உதவி செய்வது தேவனுக்கு ரொம்ப லேசான காரியம் தானே. விசுவாசமாக இருங்க. இந்த மீட்பின் திட்டத்துக்குள்ள சத்தியத்துக்குள்ள உங்களை ஒப்புக்கொடுங்க. உடனடியாக தீர்மானம் பண்ணுங்க, இப்படிதான் இந்த சத்தியத்தின்படி நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி தேவன் வழி பிறப்பார் உங்களுக்கு. சரி, போறாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். நமது நிகழ்ச்சிகளை அக்கறையோட காலைதோறும் தேவனுடைய வார்த்தை திறந்து ஒப்பிட்டு படித்து வருகிறீர்கள். இந்த வான்வழி வகுப்புகள் உங்களுக்கு விசுவாசத்தை உருவாக்க வேண்டும், நீங்கள் சத்தியத்திற்காக வாழ வேண்டும், கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம். இன்றைக்கு பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்பவும் என்ற இந்த தொகுதியில் இஸ்ரவேல் எகிப்து நாட்டுக்கு போன ஒரு வரலாற்றை இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். இஸ்ரேல் இன் ஈஜிப்ட். இஸ்ரவேலர்கள் ஏன் எகிப்துக்கு போனார்கள்? இது ஒரு பெரிய கேள்வி. யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு புதிய பெயரை கொடுத்தார். இதை ஆதியாகமம் 32வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இந்த இஸ்ரவேல் என்ற இந்த வார்த்தை தேவனால் யாக்கோபினுடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதனால்தான் யாக்கோபினுடைய எல்லா பிள்ளைகளும், பின்னால் வருகிற தலைமுறையான ஜனங்களும் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த இஸ்ரவேல் என்ற வார்த்தைக்கு ஜெயித்தவன் என்று பொருள். இவ்வுலகத்தை ஜெயிக்கும்படி தேவன் தமது ஜனங்களை தெரிந்து கொண்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் எகிப்துக்கு போனார்கள்? எத்தனை பேராய் போனார்கள்? எந்த சூழ்நிலையில் அவர்கள் போனார்கள்? அதை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் படிக்க இருக்கிறோம். முக்கியமாக ஒரு தகவலை அதற்கு முன்னதாக உங்களுக்கு நான் சொல்லணும். அதாவது ஆதியாகமம் 29வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து ஆதியாகமம் 30வது அதிகாரம் 24வது வசனத்துக்குள்ள யாக்கோபினுடைய 12 பிள்ளைகளுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே யாக்கோபுக்கு 13 பிள்ளைகள், கடைசி பெண் தீனாள், பையன்கள் 12 பேர்.
அதாவது ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நாப்தலி, காத், ஆஷேர், இஷாக்கர், செபுலோன், ஜோசப், அதாவது யோசேப்பு, பெஞ்சமின். ஆக இந்த 12 பிள்ளைகளும் அவங்களுக்கு உண்டான குடும்பங்களும் இவ்விதமாக ஏறக்குறைய 70 பேர் எகிப்துக்கு போனதாக வரலாற்றில் நாம் படிக்கிறோம். ஆதியாகமம் 46வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கர்ப்ப பிறப்புகளாயிருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் 66 பேர். யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த 2 குமாரர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். ஆக 70 பேராக இருந்த இந்த மக்களை கொண்டுதான் உலகத்தினுடைய எல்லா மனிதருக்கான ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிற பூமியினுடைய வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க போகிற இயேசு கிறிஸ்துவை தேவன் உலகத்திற்கு தந்திருக்கிறார். ஆதியாகமம் 43வது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தது. ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அந்த பஞ்ச காலத்தில் எல்லா மக்களும் தானியம் எங்கே கிடைக்கும், உணவுக்காக அவர்கள் அலைகிறார்கள். அப்போ எகிப்து தேசத்தில் தானியம் இருக்கிறது, அங்கே போனால் வாங்கலாம் என்ற ஒரு நிலைமை ஏற்படும் போது யாக்கோபு என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலின் குமாரர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள், ஆகாரம் கொள்ளும்படி அவர்கள் எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல், ஒரு கட்டாயம் அவர்களுக்கு வந்தது. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 1 வசனம். எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்திற்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். இப்பொழுது 5வது வசனம். கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டானபடியினால் தானியம் கொள்ள போகிறோடு கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். அதாவது எகிப்துக்கு 70 பேராக இந்த இஸ்ரவேலர்கள் ஏன் போனார்கள்? அவர்கள் போவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், அடிப்படையான ஒரு காரணம் தேசத்திலே பஞ்சம். ஆகவே பஞ்சத்திலே அவர்கள் சாகாதபடிக்கு உணவு கொள்ளும்படி, தானியம் கொள்ளும்படி, தானியம் இருக்கிற ஒரு பகுதியாகிய எகிப்துக்கு அவர்கள் போனார்கள். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 7வது வசனம் பேனாவில் அடிக்கொண்டிடுங்கள். பூமியிலே கவனிங்கள், உங்கள் வம்சம் ஒழியாதிருக்க உங்களை ஆதரிக்கவும் உங்களை ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். இந்த வசனத்தில் தேவனுடைய அனாதி நோக்கம், தீர்மானம் என்ன? ஏன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்கள் ஏன் அவர்கள் எகிப்துக்கு போனார்கள்? அவர்கள் போவதற்கான என்ன காரணம் அப்படின்னு நாம் பார்த்தா, அவர்கள் அங்கே போவதன் மூலம் தேவன் மனுக்குலத்திற்கான ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அது காரணமாக அமைந்தது. அதாவது God wanted to save every man and woman on the face of the earth through the redemption power of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற மீட்பின் திட்டத்தை பூமியின் மீது எங்கும் இருக்கிற மனிதர்களுக்கு தேவன் அருள விரும்புகிறார். அந்த மீட்பின் திட்டத்துக்கான மக்கள், அந்த இயேசுவை பிறப்பிக்க போகிற மக்கள் அழிந்து போகாதபடிக்கு தேவன் அவர்களை உயிரோடு காக்கும்படி அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறார். இதுதான் நாம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தோம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாதிருக்கவும் உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். இதுதான் அந்த திட்டம். அப்போ இஸ்ரவேலர்கள் ஏன் எகிப்துக்கு போனார்கள்? பஞ்சத்துக்காக போனார்கள், உணவுக்காக போனார்கள், சூழ்நிலைக்காக போனார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் பெரிய ரட்சிப்பை தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக
அவருடைய தீர்மானம் விளங்கத்தக்கதாக அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். ஆதியாகமம் 46 அதிகாரம் 2 வசனம். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்படாதே, அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு என் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த வசனம். ஆபிரகாம் ஈசாக்கு இவருடைய தேவன், யாக்கோபினுடைய தேவன். ஏனென்றால் இந்த குடும்பம் விருத்த சேதன உடன்படிக்கையின் வழியாக சந்ததி வாக்குத்தத்தமாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு குடும்பம். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், நீ எகிப்துக்கு போவதற்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு வருகிறேன், நான் உன்னை திரும்பவும் கொண்டு வருவேன். அது மாத்திரம் இல்லை, உனக்கு முன்னால போயிருக்கான் பார்த்தியா உன்னுடைய மகன் யோசேப்பு, அவன் உன்னுடைய கண்களை மூடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய அருகிலே நீ மரிக்க போகிறாய். ஒரு குடும்பம் பிரிந்து போகாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார். ஆதியாகமம் 49 அதிகாரம் 10 வசனம் முழுக்க பேனாவனால ஒரு சுழியை அங்கே இடுங்கள். அதாவது யாக்கோபு மரிக்க வேண்டிய வேலை வந்துவிட்டது. அவன் தன்னுடைய 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கூற ஆரம்பித்தான். அந்த காலத்தில் தகப்பனார் கூறுற வார்த்தை அப்படியே நடக்கும். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய மனிதர்களாக இருந்தாங்க. தேவன் அவர்கள் மூலமாக தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஆகவே ஆரம்ப காலத்தில் பிதாக்களின் மூலமாய் தேவன் பேசினார் என்று எபிரேயர் 1:1 நாம் படிக்கிறோம். இப்பொழுது யாக்கோபு அந்த ஆசீர்வாதங்களை கூறிக்கொண்டே வருகிறார். ஆரம்பத்தில் அந்த இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய அந்த 12 பிள்ளைகளில் இயேசு கிறிஸ்து வருவதற்கான ஒரு நபராக நம்ம யோசேப்பை கூட நினைக்கலாம். ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ நீதியும் அவ்வளோ பரிசுத்தமும் பாடுகள் நிறைந்து வெற்றிகள் செய்கிற ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனால் அந்த மனிதனுக்குள்ள வரவேண்டிய கிறிஸ்துவாகிய அந்த வித்து இல்லை. அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க கேட்கலாம். யாக்கோபு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டு வரும்போது யூதாவின் மீது அவன் ஆசீர்வாதத்தை கூறும்போது யூதாவுக்குள்ள தான் அந்த வித்து இருக்கிறது என்பதை அவன் நிரூபிக்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 49 அதிகாரம் 10 வசனம் கவனிங்கள். சமாதான கர்த்தர் வருமளவும், இயேசு கிறிஸ்து சமாதான கர்த்தர். ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் சமாதான கர்த்தர். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. செங்கோல் என்பது ஆட்சி அதிகாரத்தை காட்டுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக ஒரு சமுதாயமாக இஸ்ரவேல் இருக்கும். இஸ்ரவேலிலே யூதா இருக்கும். அந்த யூதர்கள் மத்தியிலே தேவனுடைய அதிகாரமாகிய வார்த்தை இருக்கும். செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதைகளை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவனிடத்திலே சேருவார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து வரக்கூடிய ஒரு கோத்திரமாக யூத கோத்திரம் இருக்கிறது. அன்புக்கும் பாசத்துக்குரிய கண்மணிகளே, இயேசு எந்த கோத்திரத்தில் பிறந்தார்? இஸ்ரவேலில் 12 பிள்ளைங்க, யூத கோத்திரத்தில் அவர் பிறந்தார். தாவீது எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? யூத கோத்திரத்தை சேர்ந்தவர். யூத கோத்திரத்தை சிங்கம் என்று தாவீதை அழைக்கிறார்கள். ஆகவே தான் ஆபிரகாமில் இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குடும்ப அட்டவணையை நாம் படிக்கும்போது அவர் தாவீதின் குடும்பத்திலே பிறந்தார் என்றும், ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து 42வது தலைமுறை என்றும், அந்த தலைமுறையை தேவன் எவ்விதமாக வரலாற்றிலே பாதுகாத்து ஒழித்து ரட்சித்து அவர்களை போஷித்து காப்பாற்றி நடத்தினார் என்றும் நாம் படிக்கிறோம். இப்பொழுது ஆதியாகமம் 50வது அதிகாரம் 17 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆகையால் உம்முடைய தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவருடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து
இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதாவது 17 வயதாக இருக்கும்போது யோசேப்பு கண்ட அந்த தரிசனம் அவனுடைய சகோதரர்கள்லாம் அவனை மண்டிட்டு வணங்குவது போன்ற ஒரு காட்சி. ஆனால் அது அவர்களுக்கு பொறாமையாக மாறியது. அதனால தான் யோசேப்பை தூக்கி முதல்ல குழியில் போடுறாங்க. பிறகு 20 வெள்ளிக்காசுக்கு மீதியானியர் கையில் விற்கிறாங்க. மீதியானியர்கள் அவனை கொண்டு போய் எகிப்தில் விற்கிறாங்க. எகிப்தில் இருக்கிற போர்த்திபார் என்ற ஒரு மனிதன் அவனை குடும்ப வேலைக்கு அடிமையாக வாங்கி கொண்டு போறான். அங்கேயும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போர்த்திபாருடைய மனைவி நிமித்தமாக அவன் சிறைச்சாலைக்கு செல்கிறான். இவ்விதமாக அநேக பாடுகள் வழியாக வாழ்ந்த இந்த யோசேப்பு மொத்தம் வாழ்ந்த காலம் 110 வருஷம். வாசிப்போம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோசேப்பு 110 வயது உள்ளவனாய் மரித்தான். அப்போ 110 வயதுல 17 நீங்க கழிச்சிருங்க. ஏன்னா 17 வயசு வரைக்கும் தான் வீட்டில் இருந்திருக்காரு. அப்படின்னா ஏறக்குறைய 93 வருடங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தார். யோசேப்பு செத்தே போயிட்டாரு அப்படின்னு தான் அவங்க அப்பா நினைச்சிட்டு இருந்தார். அவன் இல்லாமையே போய்விட்டான் என்றுதான் அவனுடைய சகோதரர் நினைச்சாங்க. ஆனால் தேவன் தன்னுடைய குடும்பத்தை, அதாவது ஆசீர்வாதத்தின் குடும்பத்தை அவர் தொலைக்கவே மாட்டார். God cannot lose his family. இன்றைக்கும் கூட தேவன் தமது ஜனங்களை பட்டியலிட்டு அளந்து அவர் தன்னுடைய ஜனம் என்று அவர்களை காத்துக் கொள்கிறார். எலியா ஒரு சமயத்தில் நான் ஒரே ஆள் தான் மீதமா இருக்கிறேன், எல்லாரும் ஓடி போனாங்க, எல்லாரும் பாகாலை சேவித்து முத்தம் செய்கிறாங்க, நான் ஒரே ஆள் தான் மிச்சமா இருக்கேன்னு சொன்னான். அப்பொழுது கர்த்தர் சொன்னார் எலியாவின் இடத்துல, எலியாவே, பாகாலை வணங்காமலும் அவனுக்கு முத்தம் செய்யாமலும் இருக்கிற 7000 பேரை நான் இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்படின்னா 7000 பிளஸ் எலியானா 7001. அப்போ தேவன் தமது ஜனங்களை அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் யாக்கோபு இறந்த பிறகு யோசேப்பு ஒரு கால் நம்மை கொலை செய்து விடுவானோ, நாம் அவனுக்கு செய்த துரோகத்திற்காக நம்மை கொல்லுவானோ என்று அவர்கள் பயந்து அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவனுடைய காலடியிலே விழுந்து நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொன்னாங்க. அவன் கண்ட தீர்க்க தரிசனமாகிய அந்த தரிசனம் நிறைவேறியது. இப்பொழுது பாருங்கள் 19ஆம் வசனம் 50ஆம் அதிகாரம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கு. அந்த திட்டம் என்னன்னா, தேவனுடைய ஜனமாகி இந்த 70 பேரை காக்க வேண்டியதும் அவர்கள் மூலமாய் வர வேண்டிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்கள் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டியதும் அவசியமா இருக்கிறதுனாலே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு தேவன் என்னை முதலாவது தெரிந்து என்னை இங்கே அனுப்பி உங்களுக்கு போஷித்து காப்பாற்றும்படி செய்தார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, அது நன்மையாக முடிய பண்ணினார். எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குறுதி. பிரியமானவர்களே, இன்றைக்கு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இதே கருத்தை தான் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்தவ யுகத்தில் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக, சுவிசேஷத்தினால் அழைக்கப்பட்டவர்களாக, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் கீழ்ப்படுகிற மக்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் அந்த யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். யோசேப்பின் காலத்தில் வெகு ஜனங்களை காப்பாற்றியவர் இன்றைக்கும் நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். கவனிங்கள், இந்த யோசேப்பு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபினுடைய 12 பிள்ளைகள், இவர்கள் மத்தியில எப்பேற்பட்டதான தேவனை பற்றிய ஒரு அறிவும் விசுவாசமும், தேவன் அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவர் என்ற நம்பிக்கையும் இருந்ததுனால யோசேப்பு பார்வோனுடைய வீட்டுக்கு போய், நான் சாக போறேன், எனக்கு நல்ல அடக்கம் பண்ணுங்க, என்னை மறந்துடாதீங்க, எனக்கு ஒரு நினைவு தூண் வையுங்க, நான் உங்களை எவ்வளோ நல்லது உங்களுக்கு பண்ணியிருக்கேன்,
இந்த பஞ்ச காலத்தில் உங்களை எல்லாம் காப்பாத்திருக்க, அந்த மாதிரி எந்த ஒரு உதவியும் கேட்க போகாம தன்னுடைய சகோதரரிடத்துல ஒரு உதவி கேட்கிறார். ஏன்னா அந்த சகோதரர்களும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்ற அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆகவே இந்த சகோதரத்தில் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 24வது வசனம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும், கவனிங்கள், பேனால அடிக்கோட்டிடுங்கள், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும், கவனிங்கள், ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி. எவ்வளவு பெரிதான ஒரு வார்த்தை சொன்னாங்க, கவனிச்சிங்களா? தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு உங்களை அனுப்புவார். நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போவீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே எகிப்தில் இருக்க போவது கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் சொன்னார், அந்நிய தேசமாகிய எகிப்தில் அவர்கள் 400 வருட காலம் இருக்க போறாங்க, பிறகு நான் அவர்களை அழைப்பேன் என்று சொல்லியிருந்தார். அந்த வசனம் நிறைவேறத்தக்கதாக அதை குறித்த அறிவை உடைய ஒருவனாக யோசிப்பு இருந்ததினாலே தன் சகோதரருக்கு சொல்கிறான், தேவன் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் செல்வீர்கள். தேவன் நம்முடைய தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கும் சின்ன தாத்தாவாகிய ஈசாக்கும் நம்முடைய தகப்பனாகிய யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று சொன்னான். God made a covenant with Abraham, Isaac and Jacob. ஆகவே அந்த உடன்படிக்கையை குறித்து அவன் தெளிவாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 25ஆம் வசனம். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி, யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணை விடுவித்து கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். யோசேப்பு மரிக்கும் போது அன்றைக்கு இருந்த பார்வோன் மாபெரும் பிரமிடுகள் அங்க தேசத்தில் கட்டப்பட்டிருந்தது இல்லையா? அதுல ஒன்று யோசேப்புக்கு தேவைப்பட்டிருந்தால் கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு பிரமிடுகளிலே அவன் அடக்கம் பண்ணப்படுவதை விட அவனுடைய எலும்புகளை தேவன் கொடுக்கிற தேசத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான். ஏன்? காரணம், யாக்கோபின் தேவன் மரித்தோரை எழுப்புகிற தேவன். யாக்கோபின் தேவன் அவருடைய குடும்பமாகி இஸ்ரவேலின் தேவன். யாக்கோபின் வேதம் ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையாக அந்த நாட்களில் இருந்தது. ஆகவே அவனுடைய எலும்புகளை கூட அங்கே விட்டு செல்லக்கூடாது. நீங்கள் அதை இந்த தேசத்தை விட்டு நீங்கள் போகும்போது, தேவன் உங்களை சந்தித்து உங்களை விடுதலையாக்கும் போது, நீங்கள் என்னுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னான். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் அந்த நாளிலே யோசேப்பினுடைய எலும்புகளையும் கூட எடுத்துக்கொண்டு போனார்கள் என்ற தகவலை யாத்திரையாகம புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். நல்லது நேயர்களே, கண்மணிகளே, இந்த நாளில் நம்ம கேட்ட இந்த வசனங்கள்லாம் நம்ம ஆதியாகம காலத்தினுடைய ஃபவுண்டேஷன்ஸ், ஆதியாகம காலத்தினுடைய அஸ்திவாரங்களை போல் இருக்கிறது. இந்த தெளிவெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டால்தான் தேவனுடைய அனாதி தீர்மானம், அவர் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி என்ன என்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த பைபிள் முழுக்க இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு விஷயம்தான். இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக வந்த ஒரு மீட்கும் பொருளாக, இரட்சகராக இருக்கிறார். அவர் எப்படி ஆயத்தப்பட்டு வந்தார் என்ற விஷயத்தை தான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் நம்ம படிக்கிறோம். இதை புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வாராக. பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இதோ இஸ்ரவேலர்கள் 70 பேராய் எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டு போனார்கள் என்ற தகவலோடு நாம் ஆதியாகம புத்தகத்தை நாங்கள் முடிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் தொடர்ந்து படிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எப்படி யோசிக்கிறீர்கள்? இந்த ஆதியாகம புத்தகத்தை இதுவரைக்கும் இந்த கோணத்தில் நீங்கள் படித்திருக்கிறீர்களா? எந்த புத்தகத்தை நீங்கள் படித்தாலும் வேதாகமத்தில் உங்கள் ரட்சிப்பின் கண்ணோட்டத்தோடு அதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த புத்தகம், இதில் சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகள் என்னுடைய ரட்சிப்புக்கு எப்படி உதவி செய்கிறது? தேவன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய ரட்சிப்பை எப்படி உறுதி செய்திருக்கிறார்
என்ற கண்ணோட்டத்தில் நீங்கள் படிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, படைப்பாக இருந்தாலும், நம்முடைய ரட்சிப்பின் திட்டமாக இருந்தாலும், தேவனை பற்றிய சிந்தனைகளாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்களாக இருந்தாலும், பரிசுத்த ஆவியை பற்றிய போதனையாக இருந்தாலும், சபையை பற்றியதான சாட்சியாக இருந்தாலும், அது நம்முடைய ரட்சிப்போடு சம்பந்தப்படுத்தி நாம் படிக்க வேண்டியது அவசியம். அது இல்லாது போனதால்தான் இத்தனை பிரிவுகளும் இத்தனை குழப்பங்களும் இன்று கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் சத்தியத்தோடு ஒப்பிட்டு படிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, எகிப்து அந்த காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய தேசம். அந்த தேசத்துக்குள் தான் இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக சென்றார்கள், பஞ்சம் பிழைக்க சென்றார்கள். 430 ஆண்டு காலம் அவர்கள் நடுவிலே உபத்திரவத்தோடு வாழ்ந்தார்கள். அதை பற்றி தான் இன்று நீங்கள் படித்தீர்கள். இது கூட தேவனுடைய திட்டங்களில் ஒன்று. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உன்னுடைய சந்ததி அந்நிய தேசத்தில் 400 ஆண்டு காலம் அடிமையிலாக இருப்பார்கள் என்று சொல்லியிருந்தார். அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக தான் இது இருந்தது. இதை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அதை பற்றி தியானியுங்கள். கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி: இஸ்ரவேலர்கள் எத்தனை பேர் எகிப்துக்கு போனார்கள்? அதாவது யாக்கோபின் குடும்பத்தார் இஸ்ரவேலர்கள் எத்தனை பேர் எகிப்துக்கு போனார்கள்? இந்த கேள்விக்கான பதிலை உடனே எழுதி அனுப்புங்கள். சரியான பதிலுக்கு நல்ல பரிசு நிச்சயமாக உண்டு. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஓய்வு நேரங்களிலே அடிப்படை சத்தியங்களை படிக்க நாங்கள் உதவி செய்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்து திருமறை நேர நிகழ்ச்சிகளை, நேருக்கு நேர் கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நடத்த நாங்கள் காத்திருக்கிறோம். ஒரு 50 பேர் கொண்ட குழுவாக நீங்கள் கூடி வரவில்லைனால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் ஞானஸ்நானம் பெறாதவர்களாக இருந்தால் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறோம். நீங்கள் தீர்மானம் எடுத்திருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்து உதவி செய்ய காத்திருக்கிறோம். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.